வணக்கம் பெற்றோர்களே, மனப்பழக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்க. நான் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இன்றைக்கு நம்ம பயிற்சி பட்டறையில என்ன பார்க்க போறோம்னா, தொடர் கல்வி மேலாண்மைன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நான் இந்த தொடர் கல்வி மேலாண்மை பத்தி கல்வி மைய சூழல்ல சொல்லியிருப்பேன். கல்வி மைய சூழல்ன்றது ஒரு தலைமுறையிலேயே நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அந்த தொடர் கல்வி மேலாண்மைன்றது அதாவது அடுத்தடுத்த தலைமுறை நிறைய கேப் வரும். இந்த தலைமுறைகள் அடுத்தடுத்த தலைமுறையில தான் இது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு +2 படிச்சவரோ இல்ல ஒரு டிகிரி படிச்சவரோ இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளை உங்களை விட ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வர உங்க பேரன் ப்ரொஃபஷனல் டிகிரியில ஒரு கெரியர் ஓப்பனிங் ஆகிற மாதிரி ஒரு இடத்துக்கு கெரியர் ஓப்பனிங் நான் சொன்னேன்னா, இப்போ மருத்துவம் படிக்கிறாங்க, ஐஐடி படிக்கிறாங்க, டெக்னாலஜி படிக்கிறாங்க, லா படிக்கிறாங்க, லாலேயே கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. அப்படின்ற பட்சத்துல அவங்க ஒரு கெரியர் ஓப்பனிங் ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிற மாதிரி ஒரு சூழல். ஸோ இப்போ நீங்க ஒரு நார்மல் டிகிரி ஹோல்டரா இருந்தாலே 3வது தலைமுறை தான் உங்களுக்கு அந்த இடத்தை அடைக்கிற மாதிரி இருக்கு. இதே நீங்க டிகிரி ஹோல்டரா இல்லாத பட்சத்துல ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மாற்றத்துக்கு தொடர் கல்வி மேலாண்மையை மாற்றது என்னன்னா, ஒரு டிகிரி வாங்குறதே ஒரு பேர்டன்ற மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்க. நீங்க டிகிரி வாங்கும்போது ஏன்னா உங்க சூழல் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க பிள்ளை அப்படி கிடையாது. அப்பா டிகிரி வாங்கிட்டாருன்ற பட்சத்துல அடுத்த லெவல் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் தொடர் கல்வி மேலாண்மைன்றது உங்க குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பா இருக்கும். ஆனா இத சாதாரணமாவே நாம ஒரே தலைமுறையில நம்ம குழந்தைங்க கெரியர் ஓப்பனிங் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட நம்ம 3 விஷயங்களை நம்ம கண்காணிக்கணும். 3 விஷயங்கள் இதுல. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க குழந்தை இப்போ என்ன படிக்கிறாங்களோ அந்த வகுப்புல உங்க குழந்தை அந்த கல்வி அந்த ஸ்கூல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த 6 மணி நேரம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 6 மணி நேரத்தை ரொம்ப கவனமா நடத்தக்கூடிய பாடங்களை நல்லா கவனிச்சு நோட்ஸ் எடுத்துட்டு அதை வீட்டுல பயிற்சி எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் கம்பல்சரி. இந்த சூழல் இருந்தா மட்டும்தான் உங்களால உங்க குழந்தை இந்த இதே நீங்க படிக்காம கூட இருக்கலாம். நீங்க பெற்றோர்கள் நீங்க +2 படிச்சவங்களா கூட இருக்கலாம். நீங்க டிகிரி ஹோல்டரா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா உங்க குழந்தை கண்டிப்பா ஒரு கெரியர் ஓப்பனிங் ப்ரொஃபஷனல் டிகிரி அடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கு உங்க குழந்தை இப்ப என்ன படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த பாடத்தை கவனிக்கணும், பள்ளியில கவனிக்கணும், அதை நோட்ஸ் எடுக்கணும், அதை வீட்டுல பயிற்சி பண்ணணும். இப்ப இந்த விஷயத்த நீங்க எப்படி உறுதிப்படுத்துவீங்க? இதை உறுதிப்படுத்துறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா இந்த நம்ம பயிற்சி பட்டறையில நம்ம மாசம் இருக்கிற பயிற்சி பட்டறையில இதை எப்படி உறுதிப்படுத்தணும்ன்றதை நம்ம சொல்றோம். ஏன்னா எந்த குழந்தையுமே ஆர்வம் இருக்கிற விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தும். ஆர்வம் இருக்கிற விஷயத்துல அப்போ நம்ம குழந்தைய ஆர்வப்படுத்தும், அந்த பாடத்துல ஆர்வப்படுத்தும். அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம செய்யலாம். நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆர்வப்படுத்திட்டோம்னாலே குழந்தைங்க அதை இது பண்ண ஆரம்பிக்கும். 2வது அந்த குழந்தைங்க ஒன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட ஆரம்பிச்ச பிறகு வீட்டுல பயிற்சி எடுக்கும் போது அந்த பயிற்சிக்கான சூழலை நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதாவது எப்படின்னா, நல்ல ஒரு லைட்டிங் இருக்கணும், வீட்டுல டிவி ஓடக்கூடாது. இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடாது. குழந்தைங்க படிக்கிற நேரத்துல டிவி இருக்கக்கூடாது. யாருமே அந்த படிப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. 2. 3வது ஒரு சின்ன ஒரு இது எல்லா வீட்லயுமே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கிளாஸ்ல டீயோ காஃபியோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்தா அவங்க அந்த 2 மணி நேரம், அதாவது வீட்டுல 2 மணி நேரமாவது அவங்க அந்த பயிற்சி எடுக்கணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு பாடத்தை அவங்க 2 முறை வாசிக்கணும். அதை வாசிக்கணும்ன்றது கண்டிப்பா ஒரு பெரிய மெத்தட். அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். இந்த பயிற்சியை இது எப்படி பண்ணணும்ன்றத பத்தி நம்ம பயிற்சி பட்டறையில பெற்றோர்களுக்கு நம்ம பயிற்சி. இந்த பெற்றோர்கள் இத பண்றதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2வது பாத்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ரீடிங் அண்ட் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்துறோம். இந்த முறையில என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட 6வது அறிவு நமக்கு இருக்கு இல்லையா, இமேஜினேஷன் பவர். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம குழந்தைங்க அந்த பாட அறிவை கரெக்டா எடுத்துக்கிறதுன்றத பத்தி ஒரு சின்ன ஒரு பயிற்சி நம்ம பயிற்சி பட்டறையில நம்ம அதை கொடுத்தோம். 3வது உங்க குழந்தைங்க எப்பவுமே ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு ஒரு எப்படி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல ஒரு அப்ரிசியேஷன் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களை சின்ன அப்ரிசியேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க ஆர்வமா இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் குறைக்கிற மாதிரி நீங்க செய்யணும். எப்படி செய்யணும்னா, வீட்டுல உங்க குழந்தைக்கு நீங்க ஒரு ஸ்டூடெண்டா மாறி அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை பத்தின ஒரு சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கணும்.
அதுவும் நம்ம பயிற்சி பட்டறையில அது எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணும், உங்க குழந்தைய ஆர்வமா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எப்படி பண்ணணும்ன்றத பத்தி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது 3மே நடந்ததுன்னா உங்க குழந்தை வந்து பாட அறிவு சூப்பரா வரும். பாட அறிவு வந்தாலும் அவங்க எந்த என்ட்ரன்ஸையும் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு நிச்சயமா அவங்களால வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கெரியர் ஓப்பனிங் ப்ரொஃபஷனல் டிகிரியை அடைய முடியும், அதுவும் மெரிட்ல அடைய முடியும். அப்படின்னா இந்த பயிற்சி பட்டறையில் நீங்க மாசம் நடக்குது. இந்த பயிற்சி பட்டறை இதுல கலந்துக்கணும்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 6385046668. அதாவது 63 850 46 46 8. அடுத்த பயிற்சி எப்போ நடக்குதுன்ற எத்தனை டைம்ல நடக்குதுன்றத பத்தி எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. பெற்றோர்கள், ஆர்வம் உள்ள பெற்றோர்கள் இதை கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.